puzzles. Last video la vandu number puzzles with different pattern paathom. இந்த வீடியோல letter puzzles பார்க்கலாம். First example, 4 figures கொடுத்திருக்காங்க. இந்த 3 figuresல வந்து என்ன pattern follow பண்ணிருக்காங்களோ அதே pattern தான் வந்து 4th figureக்கு நீங்க follow பண்ணனும். இத அனலைஸ் பண்ணனும்னா நீங்க வந்து இந்த alphabets நீங்க first வந்து numerals convert பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அனலைஸ் பண்றதுக்கு. ஆல்ரெடி கோடிங் அண்ட் டிகோடிங்லேயே நம்ம பார்த்தோம் ஆல்ஃபபெட்ஸ்லாம் வந்து நியூமரிக்காக கன்வெர்ட் பண்ணிட்டா வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு A to Z லெட்டருக்கு ஆல்ஃபபெட்ஸ்க்கு வந்துட்டு நம்பரிங் வந்து 1 to 26 வரைக்கும் நம்ம அசைன் பண்ணிவிடணும். உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிகரில் E அண்ட் D இருக்குது. E கூட நம்பரிங் வந்து 5, D யோட நம்பரிங் வந்து 5. சிமிலர்லி E அண்ட் F இதோட நம்பர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி A அண்ட் Eக்கும் இதோட நம்பர்ஸ் வந்து அசைன் பண்ணணும். உங்களோட கொஸ்டினில் வந்து B and H இருக்குது. B and Hக்கும் இதே நம்பர்ஸ் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். 1 to 26க்கு ஆல்ஃபபெட்ஸ் உள்ள நம்பர்ஸ் இது. ஸோ உங்கள் கொஸ்டின் பார்த்துட்டு சேம் ஃபிகர், ஸோ நியூமரல்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம். இந்த ஆல்ஃபபெட்ஸ் உள்ள நம்பரிங் வந்து இந்த பேப்பர் பார்த்து நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ சார்ட் பார்த்து ஈக்குரிய வந்து நம்பர்ஸ் அண்ட் டியோட நம்பர்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். சிமிலர்லி இ அண்ட் எஃபோட நம்பர் 5 and 6, ஏ அண்ட் இயோட நம்பர் 1 and 5, பி அண்ட் ஹெச்சோட நம்பர் 2 and 8. உங்களோட பேப்பர் பார்த்து தான் வந்து ஏ டு ஜி கூட நம்பர்ஸ் வந்து கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ நம்பர்ஸ் கன்வெர்ட் பண்ண இந்த ரிசல்ட் எடுத்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். இங்கே வந்து 6 and 9 இருந்தது. இங்கே E and D வந்து நம்பர்ஸ் வந்து 5 and 4 இருக்குது. இதை நீங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணி பார்த்தா இந்த ஆன்சர்ஸ் வர மாதிரி இல்லை. சப்ராக்ட் பண்ணாலும் 9, 16 சப்ராக்ட் பண்ணாலும் ஆன்சர்ஸ் வர மாதிரி தெரியல. இந்த ரெண்டு ஆன்சர்ஸும் வரவும் இல்லை. மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 6 into 9 54. இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ 6 into 9 54. 5ன்றது ஈயோட நம்பர், 4ன்றது வந்து டியோட நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதே பேட்டர்ன் தான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 7 into 8 56. ஸோ 5 இங்கே போட்டிருக்காங்க, 6 இங்கே போட்டிருக்காங்க. ஸோ என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஈச் டிஜிட்க்கும் வந்துட்டு இப்போ ஈயோட நம்பரிங் வந்து 5, எஃபோட நம்பரிங் வந்து 6. ஸோ இதே பேட்டர்ன் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கலாம். 5 into 3 15. ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் இங்கே இருக்குது, செகண்ட் டிஜிட் இங்கே இருக்குது. ஸோ சிமிலர்லி இங்கேயும் நீங்கள் அப்ளை பண்ணால் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 3 into 5 15. ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கே இருக்குது, டிஜிட் இங்கே இருக்குது, தென் செகண்ட் டிஜிட் வந்து இங்கே இருக்குது. ஸோ உங்களோட ஆல்ஃபபெட்க்கு வந்து ஈச் டிஜிட் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு இங்கே நம்பர் தெரியாது. பட் இங்கேயும் பார்த்திங்கன்னா 2 இருக்குது, இங்கே 8 இருக்குது. இங்கே பேட்டர்ன் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா ஏக்குரிய நம்பர் வந்து 1, ஈக்குரிய நம்பர் 5, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் இங்கே ஆன்சர் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பிக்குரிய நம்பர் வந்து 2, ஹெச்க்குரிய நம்பர் வந்து 8. ஸோ கம்பைன் பண்ணிங்கன்னா 28 உங்களுக்கு வந்து வரணும். பட் இங்கே நமக்கு 4 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 28 வரணும்னா நீங்கள் எது கூட மல்டிப்ளை பண்ணணுன்னா 7 கூட மல்டிப்ளை பண்ணணும். 7 கூட மல்டிப்ளை, அப்போ இங்கே என்ன வரணும்னா 7 தான் மிஸ்ஸிங் நம்பர். ஸோ இதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? இங்கே மிஸ்ஸிங் நம்பர் நமக்கு தெரியல. இங்கே 2 and 8 இருக்குது. இங்கே பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்க்குரிய நம்பரிங் வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி இங்கே எழுதியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் இதை கம்பைன் பண்ணிங்கன்னா 28 வரும். ஸோ அதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். பட் இங்கே ஒரு நம்பர் இருக்குது, பட் மிஸ்ஸிங் நம்பர் இது தான். இது எதை கூட மல்டிப்ளிகேஷன் தான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ 7 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தான் 28. ஸோ ஆன்சர் வந்து 7. Second question. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி என்ன அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரியும் 4 arithmetic ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பார்க்கணும். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா 1 + 1 + 1 + 1 வந்து 4. ஸோ 4ஓட லாஸ்ட் லெட்டர் தான் வந்து இங்கே ஆர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆட் பண்ணி பார்த்துடலாம். 2 into 4 வந்து 8. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெட்டர் டி இருக்குது, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 3யும் வந்துட்டு
3 plus 3 plus 3 plus 3 12. ஸோ சிமிலர்லி 12 உள்ள லாஸ்ட் லெட்டர் வந்து இ. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 4 நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 + 4 + 4 + 4 4 into 3 4 into 4 16. ஸோ 16ல் லாஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா என். ஸோ அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் என்ன பேட்டர்ன் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா ஈச் டிஜிட்டையுமே வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்பர் வேர்ட்ஸ் எழுதியிருக்காங்க. 1 + 1 + 1 + 1 வந்து 4. ஸோ 4ஓட லாஸ்ட் லெட்டர் தான் இங்கே வந்து கோடாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சிமிலர்லி இங்கே நீங்கள் வந்து 5க்கு ஃபாலோ பண்ணணும். 5 + 5 + 5 + 5 5 into 4 20. ஸோ நீங்கள் சம் பண்ணிங்கன்னா 20. ஸோ இதை நீங்கள் நம்பர் வேர்ட்ஸை மாற்றினீங்கன்னா 20. ஸோ இதோட லாஸ்ட் லெட்டர் எடுத்துக்கணும். அதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ ஏ தான் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட ஆல்ஃபபெட்ஸ்லாம் வந்து நீங்கள் நம்பரிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ சார்ட் பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் ஃபில் பண்ணிடலாம் ஈச் ஆல்ஃபபெட்டுக்கும். ஃபஸ்ட் ஏயோட நம்பரிங் வந்து 1, சியோட நம்பரிங் வந்து 3. ஸோ 1 and 3 ஃபில் பண்ணிட்டோம். தென் டி, ஆர், கே. ஸோ சார்ட் பார்த்து ஈச் ஆல்ஃபபெட்டுக்கும் வந்து நம்பரிங் அசைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும்போது நீங்கள் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அனலைஸ் பண்ணிங்கன்னா இது ரெண்டையும் சம் பண்ணதான் இங்கே போட்ட மாதிரி இருக்குது. 1 + 3 = 4. நமக்கு கொஸ்டின் வந்து இங்கே தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே போட்டிருக்க மாதிரி இருக்குது. தென் இது ரெண்டையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3 + 4 7. ஸோ இந்த கொஸ்டின் மார்க்கில் இருக்க இடத்துல 7 தான் வரணும். பட் இருந்தாலும் நம்ம செக் பண்ணிடலாம் கிளாக் வைஸில். ஸோ தென் 3 + 4 7. தென் 4 + 7 நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். 4 + 7 11. தென் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். 7 + 11 18. ஸோ கிளாக் வைஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 + 3 4. தென் 3 + 4 7. 4 + 7 11. 11 + 7 18. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சேம் பேட்டர்ன். ஸோ 7ன்றது வந்து கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வந்து 7 பார்த்துட்டோம். பட் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஆல்ஃபபெட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 7ஐயும் நீங்கள் மறுபடியும் வந்துட்டு ஆல்ஃபபெட்ஸில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 7க்குரிய ஆல்ஃபபெட் பார்த்தீங்கன்னா ஜி. ஸோ ஜி தான் ஆன்சர். தி ஆன்சர் ஜி தான் வந்து ரிசல்ட். ஃபோர்த் கொஸ்டின். சர்க்கிளில் வந்து ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை நம்ம அனலைஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈச் ஆல்ஃபபெட்டையும் வந்துட்டு நீங்கள் நம்பரிங்கை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ சார்ட் பார்த்து நம்பரிங் பண்ணிடலாம். ஸோ பிசிஇ அதோட நம்பரிங் இங்கே பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து 2, சிக்கு வந்து 3, இக்கு வந்து 5. சிமிலர்லி அதர் லெட்டர்ஸ்க்கும் நம்ம சார்ட்லேருந்து பார்த்து நம்பரிங் அசைன் பண்ணிடலாம். ஸோ சார்ட் பார்த்துட்டு ஈச் லெட்டருக்கும் பிக்கு வந்து நம்பரிங் வந்து 2, சிக்கு 3, இக்கு 5, ஜிக்கு 7, கேக்கு வந்து 11, எம்க்கு வந்து 13, கியூக்கு வந்து 17. ஸோ லாஸ்ட் வந்துட்டு என்ன நம்பர்னு கண்டுபிடிச்சிட்டா அதோட ஆல்ஃபபெட் நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி ஏபிசிடியில் வந்து என்ன ஆப்ஷன் வருதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்பீங்க. ஆட் பண்ணி பார்ப்போம். இல்லை இப்போ 2 + 3 இங்கே 5 கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. தென் 3 + 5 பண்ணிங்கன்னா 8 வரணும். ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ் இங்கே கொடுத்த மாதிரி இல்லை. தென் வேறு மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணணும். 2 - 3 or 3 - 2 கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து -1 அந்த மாதிரி நம்பர்ஸும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அந்த நம்பர்ஸை மட்டும் நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள். 2 3 5 7 11 13 17 இந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது இது வந்து ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும் starts with 2 only. So 2 3 5 7 11 13 17. So next prime number வந்து 19.
ஸோ உங்களுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸோட ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க. 2 3 5 7 11 13 17. த நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும்னா 19. 19ஓட ஆல்ஃபபெட் 19ஓட ஆல்ஃபபெட் பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ எஸ் தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து டிஎஸ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் அனலைஸ் பண்ணணும். 4 ஆப்ரேட்டர்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்கலாம், ஹோல் நம்பர்ஸ் கொடுத்துருக்கலாம், ப்ரைம் நம்பர்ஸ். இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. Fifth question. ஸோ ஈச் ஆல்ஃபபெட்டையும் வந்து நம்பரிங்கை கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபிஃப்த் கொஸ்டின். ஸோ ஈச் ஆல்ஃபபெட்டையும் வந்து நம்பரிங்கை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம் சார்ட் பார்த்துட்டு. ஸோ இதை அனலைஸ் பண்ணோன்னா நம்ம 4 ஆப்ரேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் அடிஷன் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம், அனலைஸ் பண்ணலாம். இங்கே வந்து 26 இருக்குது. ஸோ நம்ம எது கூடயும் ஆட் பண்ண முடியாது. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். 19 + 7. ஸோ 26 இருக்குது. ஸோ இங்கேயும் 26 இருக்குது, இங்கேயும் வந்து 26 இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் இந்த 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 26 இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிருக்கா, இங்கே 26, இங்கேயும் 26, இதுவும் 26. ஸோ இதே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 26 வரணும். பட் இந்த மிஸ்ஸிங் நம்பர் தான் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 6 + 5 + 8 that is equal to 26ன்னு ஆன்சர் வந்தால் தான் இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறது அர்த்தம். ஸோ இங்கே நீங்கள் எந்த நம்பர் ஆட் பண்ணால் 26 வரும்னா, ஸோ இந்த 3 நம்பர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 19. ஸோ 19 கூட எது ஆட் பண்ணால் 26, 7 ஆட் பண்ணால் 26. ஸோ ஆன்சர் வந்து 7. ஆன்சர் 7. பட் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது அகைன் ஆல்ஃபபெட்ஸில் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த லெட்டருக்குரிய நம்பரிங் வந்து 7னா ஜிக்குரிய நம்பரிங் தான் 7. ஸோ ஆன்சர் வந்து சி. போத் நம்பர் அண்ட் லெட்டர் பசில்ஸுமே வந்து மோஸ்ட்லி இந்த 4 ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ லெட்டர் பசில்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஈச் ஆல்ஃபபெட்ஸையும் நீங்கள் நம்பரிங்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. 6th கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அனலைஸ் பண்ணணுன்னா ஈச் ஆல்ஃபபெட்டையும் வந்துட்டு நம்ம நம்பரிங்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணலாம். ஸோ சார்ட் பார்த்து வந்து ஈச் ஆல்ஃபபெட்க்கும் வந்து நம்பரிங் அசைன் பண்ணிட்டோம். ஸோ இதை தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இப்போது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயர் எடுத்து அனலைஸ் பண்ணலாம். இங்கே 1 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ 1லேருந்து எப்படி இங்கே வந்து ஜம்ப் ஆகிருக்குன்னா +5 ஜம்ப் ஆகிருக்கு. ஸோ 1 + 5 தான் வந்து இங்கே 6. ஸோ தென் இங்கே 6 இருக்குது, இங்கே 11 இருக்குது. இதுலேருந்து இந்த லெட்டர் எப்படி ஜம்ப் ஆகிருக்குன்னா +5 ஆட் ஆகிருக்கு. 6 + 5 தான் வந்து 11. ஸோ 1 + 5 6, 6 + 5 11. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ இருக்குது. இதே தான் இங்கேயும் ஃபாலோ ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களோட கொஸ்டின் மார்க் இந்த நம்பர் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இந்த அசம்ஷனில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் இங்கே ஆன்சர் போடக்கூடாது. எல்லாத்தையுமே வந்து வெரிஃபை பண்ணணும் நீங்கள். இங்கே நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 12, 17, 22 இருக்குது. 12 + 5 வந்து 17. தென் 17 + 5 22. ஸோ இந்த ஸ்கொயர்லேயும் வந்து +5 பேட்டர்ன் தான் இருக்குது. இங்கேயும் நம்ம செக் பண்ணிடலாம். 3 + 5 வந்து 8, 8 + 5 13. ஸோ +5 பேட்டர்ன் தான் ஆல் 3லேயும் வந்து போட்டிருக்காங்க. நம்ம இங்கேயும் வந்து இந்த மிஸ்ஸிங் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா 4 + 5 வந்து 9. ஸோ இந்த நம்பர் கரெக்டாக இருந்தால் இது கூட நீங்கள் +5 ஆட் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் வரணும். ஸோ 9 + 5 14. ஸோ மிஸ்ஸிங் நம்பர் வந்து 9. ஸோ இங்கே என்னென்னா A + 5 தான் வந்து F, F + 5 தான் வந்து K. ஸோ அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். எல்லாமே +5 வந்துட்டு. ஸோ 4 + 5 9, 9 + 5 14. ஸோ இங்கே மிஸ்ஸிங் நம்பர் வந்து 9 பார்த்துட்டோம். பட் உங்களுக்கு இங்கே ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருக்காங்க. 9ஓட ஆல்ஃபபெட் வந்து 9ஓட ஆல்ஃபபெட் வந்து I. ஸோ I தான் ஆன்சர். ஸோ C தான் ஆன்சர்.
லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். If you like this video, please subscribe this channel. Thank you for watching this video.